இருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். வந்து பார்த்தீங்கன்னா பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் பலூன் அப்படின்ற ஒரு படம் வந்து தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பூஸ்டார் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைனோசர் அந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்காரு. இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் படத்தில் போஸ்டர் அந்த கேரக்டர் வில்லனாக பண்ணியிருக்காரு, போஸ்டர் வந்துருக்காரு. அவரோட மகன் தான் அவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்காய் இவர் வந்து நடத்திட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் சினிமாலையும் வந்து முன்னணியாக ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் இருக்காரு. சரி, நீங்கள் சொல்லுங்க, இது எப்படி ஆரம்பிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இவ்வளோ வெயிலில் காலையில் எங்களுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் அத்தனை பிரசன்ட் மீடியா நண்பர்கள் அனைக்கும். சார் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆயுர்வேதா மருத்துவம் வந்து இப்போ ஒரு 20 இயர்ஸாக சார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நாங்கள் வந்து அவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டோம். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாங்க நம்ம சேர்ந்து வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு கரெக்டாக வந்து ஒரு டைம் ஆகுது. அதுதான் சுக்காய் வைத்திய சார். இல்லை நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர். சினிமா தவிர்த்து இது ஒரு புது விஷயத்தில் ஒரு முயற்சியில் நாங்கள் இறங்கிட்டோம். இது ஆயுர்வேத முறை வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இது நம்மளோட பாரம்பரிய ஒரு விஷயம்ன்றதால இதை எடுத்து போய் கொண்டு சேர்க்கணுன்றதுல ரொம்ப தீவிர முயற்சியில் இருக்கும். அதுக்கு உங்கள் மூலியமாக போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். வேற இப்போ நான் வந்து கேம்ப் மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து கேம்ப் சார் பிளான் பண்ணியிருக்காரு. அந்த கேம்பில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த மாதிரி பெயின்ஸ் ரிலேட்டடாக இலவச ஆலோசனை கொடுக்கறதுக்கு சார் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு இந்த வீக்கு. இப்போ அடுத்து வந்து இந்த சம்மரால் மைக்ரைன் ஒத்த தலைவலியால் நிறைய மக்கள் அவஸ்தைப்படுவாங்க. அந்த அவதி புரிஞ்சு இந்த சண்டேலேருந்து நாங்கள் வந்து மைக்ரைனுக்கு இலவச ஆலோசனை வழங்க முற்படுறோம். ஆமாம், சினிமா சம்மந்தப்பட்டு அது நம்ம எப்படி அது பர்சனல் இல்லையா, அது நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, எல்லாரும் வந்திருக்காங்க. என்னோட சர்க்கிளில் சினிமா, அப்பா சர்க்கிள் சினிமான்றதால அதுலேருந்து எல்லாருமே தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாம் வராங்க. இங்கே தான் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து இப்போ ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நாங்கள் ஏரியா வைஸ் போகிறோம். ஏரியா வைஸ் இன்னும் கிராமங்களுக்கு போய் நம்ம கேம்ப் பண்ணணும். அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஆயுர்வேத சிகிச்சை தெரியணுன்றதுக்காக இதெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கோம். சொல்லுங்க. ஏரியா ஆமாம், போயஸ் கார்டனில் நாங்கள் வந்து இப்போ மைக்ரேனுக்கும் இதுக்கும் பிளான் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆயுர்வேதா எனக்கு வந்து இந்த பாரம்பரிய விஷயங்கள் மேலே ஒரு என் மிஸ்ஸஸ் இவங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு. அது இல்லாமல் வந்து ஆயுர்வேதா வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவன்றதால அதில் நாங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகணும். கொரோனாக்கெலாம் முன்னாடி இது ஆயுர்வேதா வந்து கொரோனால எவ்வளோ ஒர்க் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உலகளவில் ரொம்ப கை கொடுத்தது, நிறைய மக்களை காப்பாற்றுச்சு. அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் வந்தது மக்களுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ஆயுர்வேதத்துக்கு சுவிட்சர் ஆகி இங்கே வராங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, ரிசல்ட்டை கண்ட இதில் பார்க்குறோம். சாரோட மிக சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டு இதில் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கண்ட இதில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சர்வீஸ் ஒரு மைண்டில் பார்க்கும்போது முடியாமல் வரவங்க வந்து நல்ல இது பண்ணும்போது இதுலேயும் நம்மளால் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு 5000-6000 வருஷம் பழமையான ஒரு மருத்துவம். இன்னொன்று வந்து என்ன சாஸ்திரப்படி எழுதியிருக்காங்களோ அந்த காலத்தில் 6000 வருஷம் முன்னாடி எப்படி பண்ணுறாங்க அந்த முறையில் ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெல் ட்ரெயின்டு சர்டிஃபைடு தெரபிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு தெரபிஸ்ட் தான் எடுக்கிறது. மென்னுக்கு மென், விமனுக்கு விமன் தான்.
அண்ட் இது ஜென்ரலா ஒரு கேள்விதான். ஆயுர்வேதம் ஜென்ரலாவே நமக்கு ப்ரிகாஷனரியா பண்றதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இப்ப இந்த கண்ணு பவர் ரெடியூஸ் ஆகும், இந்த கண் வலிக்கும், ஒரு பெயின் அப்படின்னா டக்குன்னு ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கா? ஏன்னா இது ஆஃப் பண்றதுக்கு அந்த பெயின் இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் எல்லாரும் பயங்கர பிகாஸ் இட் டசன்ட் ரெடியூஸ் த பெயின் இமீடியட்லி, இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் ஸ்வீட் டைம். ஸோ அதை பத்தி என்ன சொல்றீங்க? இப்போ பொதுவாக வந்து என்னன்னா ஆயுர்வேதம் அப்படின்னும் போது நான் குவாலிட்டி கண்ட்ரோலில் பணிபுரிஞ்சதுனால சொல்கிறேன், டிஸ்இன்டகிரேஷன் டைம் நம்மளுடைய பாடியில் வந்து என்னென்னா அந்த மருந்து எவ்வளோ நேரத்தில் கரைஞ்சி பகுதியாக வேலை செய்யுது அப்படின்னு. இப்போ மாடர்னைஸ்டு வேர்ல்டில் அலோபதி மெடிசின்ஸ் வந்து என்னென்னா 15 மினிட்ஸில் வேலை செய்கிற மருந்து ஆயுர்வேதத்தில் என்னென்னா இட் வில் டேக் 2, அதாவது என்னென்னா வித்தின் ஆஃப் அன் ஹவர் வந்து சரி பண்ணும். அந்த அளவுக்கு நிறைய மாடர்னைஸ்டாக வந்து என்னென்னா இப்போ நெய் மருந்துகள் வந்து என்ன அப்படின்னா கேப்சூல் ஃபார்மேஷனில் வந்துச்சு, கஷாயம் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டேப்லெட். ஸோ அந்த மாதிரி நாங்களும் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி பெயின் நல்லாவே குறையும். இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார் ரஞ்சித், நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கும் பாட்டூர் ராதா படம் வந்து கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் ஆகும் போது அதை பற்றின ஒரு சின்ன வார்த்தை மட்டும் சொல்லுங்க. நானும் பாரஞ்சித் அவர்களும் வந்து நீலம் ப்ரொடக்ஷனும் பலூன் பிக்சர்ஸும் சேர்ந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் தயாரிச்சிருக்கோம். அதோட ப்ரெஸ் மீட்டில் கூடிய விரைவில் நம்ம சந்திப்போம்னு நினைக்கிறேன். அது வந்து ரிலீஸுக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். குரு சோமசுந்தரம் அவர்கள் நடிச்சிருக்காங்க, அது பிளான் பண்ணிக்கிறோம். யாரும் நடிச்சிருக்காங்க, அது என்ன மாதிரியான கதைக்கு? அது வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராமா. அது தினகர் சிவலிங்கம்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட கோ டைரக்டர். அவர் வந்து சார்பட்டா கபாலிலாம் ஒர்க் பண்ண, காலெல்லாம் ஒர்க் பண்ணார். ப்ளூ ஸ்டார் டைரக்டரும் இவங்க எல்லாம் ஒரே டீமு. அதுக்கப்புறம் அந்த டீம்லேருந்து வர ஒரு தினகர் வந்து ஒரு பெஸ்டான டைரக்டர், அவரும் பேர் இருப்பார் இந்த வருஷத்தில். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். அனைத்து